முருகாச்சரணம். மூணாவது கந்தராலங்காரம் பாட்டு. தேரணியிட்டு புறமெரித்தான் மகன் செங்கையில் வேல் கூரணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைத்தரற்கர் தேரணியிட்டு வளைத்த கடகம் நெளிந்தது சூர் பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே. ஸோ இந்த பாட்டு இது தேர் அலங்கரித்து செலுத்தி, இது சிவனை பெருமையை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் முருகரை பத்தி சொல்றார். ஸோ தேர் அலங்கரித்து செலுத்தி, அதாவது ஆணவம், மாயை, கண்மம் என்ற அந்த நம்மளுக்கு 3 கோட்டைகள் இருக்கு. அந்த கோட்டைகளை அவர் எரித்து அருளிய சிவபெருமானுடைய திருக்குமாரன் திருமுருகப் பெருமானின் சிவந்த கையில் உள்ள கூர்மையான வேலாயுதத்தால் தைக்கப்பட்ட கிரௌஞ்ச மலையானது அணு அணுவாக துளைக்கப்பட்டு அழிந்தது அப்படிங்கிற இந்த தேரலங்கரித்து செலுத்தி அப்படிங்கிறதுல ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்றா. அதாவது கமலாக்ஷன், தாரகாக்ஷன் அண்ட் வித்யுன்மாலின்னு 3 அசுரர்கள் இருந்தா. அவ பிரம்மா கிட்ட வரம் வாங்கிட்டு 3 கோட்டைகளா, அதாவது தங்கக்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, இரும்பு கோட்டையா, அவ பறந்து போய் கோட்டையா மாறி எல்லாரையும் போய் அழிக்கிறது, அதுதான் அவளுக்கு பிடிச்ச இது. அது மாதிரி நிறைய பேரை துன்பம் பண்ணிட்டே வந்தா. அது மாதிரி முனிவர்கள் எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு, தேவர்களையும் அவ கஷ்டப்படுத்திட்டு இருந்தா. இது தேவர்கள் பொறுக்க முடியாம போய் சிவபெருமான் கிட்ட போய் சொல்றா, இது மாதிரி இவ ரொம்ப எல்லாரையும் கஷ்டப்படுத்துறா, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னோடனே அவ பிரம்மா கிட்ட வரம் வாங்கியிருக்கா. இது மாதிரி ஒரே ஒரு இதுவாலதான் 3 கோட்டையும் அழிக்க முடியும், ஒரே ஒரு அம்பாலதான் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் இருக்கு. ஸோ இது சிவபெருமானாலதான் அது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் கேட்ட உடனே சிவபெருமான் சொல்றார், சரி தேரை ரெடி பண்ணுங்கோ, நம்ம எல்லாரும் நான் அவளை வதைக்க வேண்டிய தருணம் வந்துடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி, தேரை ரெடி பண்றதுக்கு அவ என்ன பண்றா, பூமியையே ஒரு தேரா ரெடி பண்றா. அதுல சந்திரன் சூரியனை தேரோட சக்கரமா மாத்துறா. அப்புறம் மேருவை வில்லாக்குறா. இப்போ இது குதிரை வேணும் இல்லையா, அதுக்கு 4 வேதங்கள் 4 குதிரையா போடுறான். அப்புறம் பிரம்மாவை வேதத்துக்கு அதிபதி அவர் பிரம்மா தேரோட்டி ஆக்குறா. அப்புறம் மலைய வில்லாக்குறா. அப்புறம் வாசுகிய நானாக்குறா. இதுல அம்பு வேணுமே, அம்புக்கு திருமால், வாயு, அப்புறம் அக்னி 3 பேரையும் சேர்த்து, திருமால் கூர்மையான பாகமாகவும், வாயு மிடல்லையும், அக்னி கடைசியிலையும் இருக்கார். இந்த மாதிரி தேரை ரெடி பண்ணி எல்லாரும் இது பண்ணி, எல்லா தேவர்களுக்கும் ஒரு பெரிய கர்வம் வந்துடுது. இதுல நம்மலாம் இந்த அசுரர்கள் அழிக்கிறதுல நம்மளுடைய உதவி இல்லாம சிவபெருமானால அழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கர்வமும் வந்துடுது அவளுக்கு. இதை சிவபெருமானுக்கு தெரிஞ்சு, இவா கர்வத்தையும் அழிக்கணும், இந்த அசுரர்களையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், தேர்ல ஏறின உடனே அதை அச்சு முறிஞ்சு தேரு இதுவாயிடும், உடைஞ்சிடும். அப்போ அவெல்லாம் சொல்லுவா, நம்ம விநாயகரை வணங்காம தேரை ரெடி பண்ணிட்டோம், அதனாலதான் விக்னம் வந்துடுத்து அப்படின்னு சொல்லி விநாயகருக்கு பூஜையெல்லாம் பண்ணி தேரை திருப்பி ரெடி பண்ணுவா. ரெடி பண்ணிட்டு அப்புறம் தேரை எடுத்துட்டு சிவபெருமான் போவார். அப்போ வில்ல ஏந்தி இது பண்ணும்போது, நான் தொடுக்கும் போது அந்த வில்லு முறிஞ்சிடும். ஸோ இந்த வில்லு முறிஞ்சு தேர் முறிஞ்ச போதே அவளுடைய இது அவளுக்கு இருந்த ஆணவம் போயிடும், தேவருக்கு இருந்த ஆணவம், அந்த கர்வம் எல்லாம் போயிடும். அப்புறம் திருமாலன் நினைப்பார், நம்ம தான் அந்த கூர்மையான பகத்துல இருக்கோம், நம்மளாலதான் அந்த இவாளும் அழிய போறா அப்படின்னு அவருக்கு ஒரு கர்வம் வந்துதான். இதெல்லாம் அழிச்சு சிவபெருமான் என்ன பண்ணுவார், அந்த அந்த வேலையும் யூஸ் பண்ண மாட்டார், அந்த வில்லையும் யூஸ் பண்ண மாட்டார். அவர் அந்த தேர்ல ஏறுவார், அலங்கரிக்கப்பட்ட தேர்ல போவார். ஆனா அவருடைய கண் பார்வையினாலே ஒரு தீப்பொறி பட்டு அவர் சிரிப்பு சிரிச்சு அந்த 3 கோட்டையும் அழிப்பார் ஒரே இதுல. சோ அப்பேற்பட்ட சிவபெருமான் அப்புறம் அவ அழிஞ்சு அந்த 3 பேரும் அழிஞ்ச பிறகு அவளுக்கு தாம் பண்ணது தப்பு அப்படின்னு புரியும். அந்த அசுரர்களுக்கு புரிஞ்சு மன்னிப்பு கேட்பா சிவபெருமான்கிட்ட
சிவபெருமான் வந்து வந்து இவாள வதைக்கல. அப்ப கூட அவர் வதைக்கல. அவள மன்னிச்சு, அவள வந்து ஒருத்தர வந்து மிருதங்கம் வாசிக்கிறவராவும், இன்னும் 2 பேர வந்து வாயில் அந்த என்ட்ரன்ஸ் காப்பாளர் இருப்பா இல்லையா? அவளாவும் நிறுத்தி வச்சுர்றா. இது பண்றா. ஸோ அவ்ளோ கருணை அவர். அவ்ளோ மக்களுக்கு துன்பம் செஞ்சவாள கூட கருணையா தன் கூடயே வச்சுட்டாராம் சிவபெருமான். அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய மகனாகிய முருகப்பெருமான், அவர் என்ன பண்றார், இந்த கிரௌஞ்ச மலை அப்படிங்கிறது வந்து அதுவும் ஒரு அரக்கன். அவன் என்ன பண்ணுவான், கிரௌஞ்ச பக்ஷின்னு அந்த காலத்துல ஒண்ணு இருந்து, அது வந்து இவன் அந்த கிரௌஞ்ச பக்ஷி மாரியே ஒரு மலைய உருவாக்கி, அது குகை போல ஒரு உருவம் இருக்கும் அதுக்கு. அந்த அதுக்குள்ள முனிவர்கள், மக்கள்லாம் போயி, அது குகையா இருக்கு, தியானம் பண்றதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி உட்காரும்போது, இவன் அந்த குகைய மூடிடுவான். மூடிட்டு அவ வந்து அந்த அந்த குகைய மூடின உடனே அவ அந்த இதுலயே செத்து போயிடுவா. இது ஒரு அவனுக்கு எப்பவுமே வழக்கமா வச்சுட்டு இருந்தான். இத அழிச்சது வந்து முருகப்பெருமான் ஒரு தன்னுடைய கூரான வேலால அணு அணுவா அத துளைப்பார் அந்த கிரௌஞ்சத்த. ஸோ இதுல வந்து கிரௌஞ்ச மலையை அணு அணுவா இது தகர்க்கிறார். அப்புறம் அஹ், தேவர்கள் வந்து நேரா அணிவகுத்து வந்து போர் புரிய வந்தாலாம். சாரி, அசுரர்கள் அசுரர்கள் வந்து நேரா அணிவகுத்து போர் புரிய வரும்போது, அவங்க சேனைகள் வந்து ஆரம்பத்துல நேரா இருந்த சேனை, பிறகு வட்ட வடிவமா வியூகம் வச்சு அவ வந்து போர் புரிஞ்சாலாம். அப்போ முருகப்பெருமான் வந்து அந்த வியூகத்தையும் தகர்த்து அவள அந்த இது கடகங்கிறது சேனை, இந்த சேனையையும் அழிச்சாராம். அடுத்து வந்து சூரபத்மன், இதுக்கு நடுவுல அந்த சூரபத்மனுடைய அந்த பெரிய சேனையையும் அழிச்சார். ஸோ சிவபெருமான் எப்படி பண்ணினாரோ அதே மாதிரி முருகப்பெருமானும் அவன் இந்த மாதிரி அசுரர்களை அழிச்சு சூரபத்மனையும் முருகன் வந்து மன்னிச்சு தன் கூடயே வச்சுட்டார். ஸோ இதுல வந்து முருகனுடைய பெருமையும் சொல்றார், அவர் வந்து அதாவது சிவபெருமானுடைய பெருமையும் சொல்றார். ஸோ இதுல இந்த 3 கோட்டைகள் என்னன்னா, நம்மளுடைய மலம், அதாவது 3 மலம் சொல்றா. ஆணவம், மாயை, கண்மம். இது நம்ம வந்து எப்போ இதை விலக்கி, எப்போ நம்ம வந்து அந்த அந்த விலக்கி பகவானை போய் அடையிறோமோ, அப்பதான் நம்மளால இந்த தேவலோகம் பிழைத்ததுவே அப்படிங்கிற மாதிரி நம்மளாலையும் நம்ம ஜென்மம் பிழைக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றாரு முருகாசன்.